வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு சீலா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது கரையவே கரையாது. அதுக்கு எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணலாம், எப்படி எந்த நேரத்தில் சேர்த்தா இது கரையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் செஞ்சது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வெந்தயம். எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக வாசனை வரும். அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அப்புறம் 2 கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுக்கணும். வெள்ளைப்பூடு ஒரு 3 பூண்டு 4 பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டு 2 வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 போல். இந்த புளிக்குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ்ஜு, மீன் குழம்பு, அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு, வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நான் ஒரு 2 தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி வதங்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவை கீறக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படியே முழுசாக தான் போடணும் மீன் குழம்புக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வந்த பிறகு தான் பொடி சேர்க்கணும். பொடி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்லே எல்லா மசாலாவும் இருக்கும் நம்ம இதில். அப்புறம் மிளகாய்த்தூள். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டு ஃபஸ்ட்டு பொடியை நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் சீக்கிரம் குழம்பு நமக்கு ரெடி ஆகும். மசாலா ஸ்மெல்லும் போகும். நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா அது கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதிலே நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கிறணும். தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போயே தேங்காய் கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மீனை போட்டுறணும். அப்போ தான் தேங்காய் கொதித்து வர்றதுக்கும் மீன் வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி போட்டிங்கன்னா மீன் கரையவே கரையாது. நீங்கள் 2 நாள் வச்சுருந்தா கூட மீன் கரையவே கரையாது. அந்த முள்ளெல்லாம் கண்டிப்பாக குழம்புல பிரிஞ்சு வராது. எப்படி சூப்பராக இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா லைட்டாக மூடி வச்சு சிம்மிலேயே வச்சிட்டிங்கன்னா அது கொதி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மீன் கரையாது, உடையாது, எதுவுமே ஆகாது. அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்கள். தாளிப்பு ஆப்ஷனல் தான். வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வறுத்து போட்டு பாருங்கள். குழம்பு அப்படி ஒரு வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.